ஹலோ கைஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எஸ் இது வந்து ஒரு ஃபில்டர் தான். ஸோ மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல இருக்க ஒரு ஃபில்டரு. ஸோ இந்த ஃபில்டர் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, Instagram ரீல்ஸ்ல தான் நான் பார்த்தேன். ஸோ அதில பார்த்தோனே இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்லலான்றதுனால நான் இத வந்து வாங்கி ஒரு வீடியோவா போடுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோவா இருக்காது. எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த டேங்க்குக்குலாம் யூஸ் பண்ணலாம், எந்த ஃபிஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ நீங்க இந்த ஃபில்டர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து நான் எங்க வாங்குனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் Amazonல தான் வாங்குனேன். ஸோ நான் பார்த்த அந்த பர்ட்டிகுலர் ரீல்ஸ்ல வந்து இது பையிங் லிங்க்லாம் எதுவும் பர்ட்டிகுலரா குடுக்கல. ஸோ அதனால வந்து அந்த வீடியோல வந்து அந்த ஃபில்டரோட மாடல் நேம் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு, நான் வந்து Amazonல சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ரொம்ப நேரம் சர்ச் பண்ணதுல வந்து எனக்கு கிடைச்சது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 180 கிட்ட வருது. 170லேருந்து 180 கிட்ட வருது. ஸோ நான் வாங்கும்போது வந்து 170 அந்த மாரி இருந்துச்சு. ₹175 அந்த மாரி இருந்துச்சு. ஸோ இப்போ ரேட் மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம் தெரியல. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் பையிங் லிங்க் குடுக்குறேன். Amazon லிங்க்கும் குடுக்குறேன். Flipkart லிங்க்கும் குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டேப் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து வொர்த்தா அப்படின்றத வந்து நான் வீடியோ கடைசியில உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபில்டரோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணும்னா, மறக்காம இந்த வீடியோக்கு நெறைய லைக்ஸ் குடுங்க. ஸோ அதனால வந்து இந்த ஃபில்டரோட ரிவ்யூ நெறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி, நான் அத வீடியோவா கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்ட பிறகு, இதுக்கு குடுத்த ஒரே ஒரு ஆக்சஸரி என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த டியூப் தான். நீங்க அந்த வீடியோல பார்க்குற அந்த பர்ட்டிகுலர் டியூப் தான் குடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற எதுவும் குடுக்கல. ஸோ இதுக்கு மேல வந்து அந்த டப்பால வந்து வேற எதுவுமே இல்ல. அந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள இது மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து யூசர் மேனுவல் அப்படிலாம் எதுவும் குடுக்கல. ஸோ ₹180 ஃபில்டருக்கு வந்து கண்டிப்பா யூசர் மேனுவல்லாம் குடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ உள்ளுக்குள்ள பவர் ஃபில்டர் அதுக்கெல்லாம் வந்து யூசர் மேனுவல் குடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசா யூசர் மேனுவல் அந்த மாரிலாம் எதுவும் குடுக்கல. ஜஸ்ட் ஒரு டப்பால வந்து இந்த டியூபையும், இந்த ஃபில்டர் மட்டும் குடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்டர் வந்து எப்படி அதோட பில்ட் குவாலிட்டி அதாவது அதோட மெட்டீரியல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே வந்து சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இது என்னடா இது இவ்ளோ சின்னதா இருக்கு. கீழ போட்டா உடைஞ்சிருமோ? இல்லன்னா வந்து நம்ம கையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டா வந்து அத வந்து கிரஷ் பண்ணாலோ, ஏதாவது பண்ணாலோ உடைஞ்சிருமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதோட அதோட மெட்டீரியல் வந்து அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. சின்னதா இருக்கே, வீக்கா இருக்க போது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பாவே அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. மேபி அந்த டியூப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கா மாரி தான் இருந்துச்சு. அது வந்து பிரச்சனை இல்ல. நம்ம டியூப் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அதில சொருக தான் போறோம். ஸோ, அதனால வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. டியூப் வெயிட்லெஸ்ஸும் கூட. அதாவது வந்து அது கீழ விழுந்தாலும் அது உடையறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்ல. நம்ம வந்து அத வந்து உடைக்க ட்ரை பண்ணாத பட்சத்தில. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து இதோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? என்ன மாரி டேங்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல். அதாவது நீங்க பீட்டா ஃபிஷ் வளர்ப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி பவுல்லலாம் வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ நெறைய பேர் வந்து பீட்டா ஃபிஷ் வச்சிருக்கவங்க வந்து டேங்க் வந்து அடிக்கடி நல்லா கிளீன் பண்ண முடியல. பீட்டா ஃபிஷ் டேங்க் வந்து வேஸ்ட் அதிகமா ஆயிடுது. அதனாலயே வந்து அம்மோனியா அதிகமாகி ஃபிஷ் வந்து இறந்துருது. அப்படி இருக்கவங்கலாம் வந்து நீங்க தாராளமா இந்த மாரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். பீட்டா ஃபிஷ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாரி ஏர் குடுத்து ஃபில்டர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல தான். அது வந்து ஏர் வந்து சர்ஃபேஸ்லேருந்தே எடுத்துக்கும் ஆக்ஸிஜன் வந்து. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாரி ஒரு ஃபில்டர் குடுக்குறது வந்து ஓரளவுக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லன்னா நெறைய பேர் வந்து பவுல்ல வந்து கோல்டு ஃபிஷ் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் இந்த ஃபில்டர் வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷோட இந்த மாரி பவுல்ல கோல்டு ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து பவுல்ல வந்து கோல்டு ஃபிஷ் வளர்க்கவே கூடாது தான். அது வந்து அதுக்கு அந்த என்விரான்மென்ட் செட் ஆகாது. சப்போஸ் நீங்க வளர்க்குறீங்க, உங்களால பெரிய டேங்க் வச்சு உங்களால ஒரு கோல்டு ஃபிஷ் வளர்க்க முடியாது. எனக்கு ஸ்பேஸ் இல்ல. இருந்தாலும் நான் கோல்டு ஃபிஷ் தான் வளர்ப்பேன். எனக்கு அதான் புடிக்கும். அப்டின்னா, நீங்க வந்து இந்த மாரி ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம் உங்க பவுல்ல. கண்டிப்பா நீங்க கோல்டு ஃபிஷ் வச்சிருந்தா, அதுக்கு வந்து நீங்க ஃபில்டர் கண்டிப்பா போடணும். ஏன்னா, அதுக்கு வந்து ஆக்ஸிஜன் அதிகமா தேவைப்படும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு ஃபில்டர் வந்து நல்லா கிளீன் பண்ணுமா? இது இவ்ளோ சின்னதா இருக்கு அப்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் இதில அட்டாச் பண்றேன். ஸோ, இப்போ இந்த வீடியோவ பாருங்க. ஸோ, இது வந்து என்னோட மெயின் டேங்க் அதாவது பெரிய 4 ஃபீட் டேங்க்ல வந்து இந்த ஃபில்டர் வச்சு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணேன். என்கிட்ட வந்து பீட்டா ஃபிஷ்ஷும் இல்ல, கோல்டு ஃபிஷ்ஷும் இல்ல. அதனால வந்து என்னால அத வச்சு டெஸ்ட் பண்ண முடியல. நான் ஒரு பவுல் உங்களுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ, அந்த பவுல்ல வந்து ஜஸ்ட் ஜீப்ரா தான் வச்சிருப்பேன். ஸோ, அந்த ஜீப்ரா வந்து பெரிய அவ்வளவா அந்த அளவுக்கு வேஸ்ட் கிரியேட் பண்ணாது. அதனால வந்து நான் மெயின் டேங்க்ல வந்து நெறைய வேஸ்ட் இருந்துச்சு. ஸோ, அதுக்காக வந்து நான் இந்த ஃபில்டர் மெயின் டேங்க்ல வச்சு நான் ஒரு 1 டே ஜஸ்ட் வந்து ஒரு 1 டே தான் நான் அத வந்து யூஸ் பண்ணேன். ஸோ, அதுலயும் வந்து நெறைய
வேஸ்ட் வந்து அதில ஸ்டிக் ஆயிருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாஞ்சில வந்து நெறைய வேஸ்ட் வந்து ஸ்டிக் ஆயிருக்கும். அதாவது சக் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலருந்தே தெரியும். இது வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் 4 ஃபீட் டேங்க்லயே வந்து இந்த அளவுக்கு அது கிளீன் பண்ணுதுன்னா, கண்டிப்பா வந்து பவுல்ல வந்து அது சூப்பராவே பக்காவா இருக்கும் அதோட ஃபில்ட்ரேஷனு. இது வந்து பெரிய டேங்க்கு அப்படின்றதுனால வந்து, அதால கண்டிப்பா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ, அதிலேயே வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. ஸோ, நீங்க வந்து இதே வந்து பவுல்லயோ, ஸோ நான் காமிச்ச இந்த மாரி பவுல்லயோ, இல்லன்னா வந்து சின்ன டேங்க் ரொம்ப ரொம்ப சின்ன டேங்க் அந்த மாரி வச்சிருந்தீங்கனாலோ, அதில வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ, நான் அத வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே காமிச்சுட்டேன். ஒரு பெரிய டேங்க்ல யூஸ் பண்ணியே காமிச்சுட்டேன். இது வந்து என்னென்ன ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மாலி ஃபிஷ் ஃப்ரைஸ்லாம் நெறைய பேர் வந்து சின்னதா ஒரு டேங்க்ல செப்பரேட்டா வச்சு வளர்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாலி ஃபிஷ்க்கு வந்து நீங்க ஏர் ஸ்டோன் வச்சு நீங்க மோட்டர் வைப்பீங்க. ஸோ, அந்த ஏர் ஸ்டோன் மோட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் வெளிய வரும்போது. அதனாலேயே மாலி ஃபிஷ்ஷோட ஃப்ரைஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் இதுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து நீங்க இந்த மாரி ஒரு ஃபில்டர் வந்து ஜஸ்ட் பபிள் மட்டும் வர மாரி ஃபில்டர் வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் அதில இருக்க வந்து வேஸ்ட்டையும் வந்து இது கிளீன் பண்ணிடும். ஏர் சப்ளையும் கிடைச்ச மாரி இருக்கும். அண்ட் டேங்க்கையும் கிளீன் பண்ண மாரி இருக்கும். ரொம்பவே பெட்டராவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து நீங்க அந்த மாரி மாலி ஃபிஷ் குட்டி, குட்டி மாலி ஃபிஷ் வந்து சின்ன டேங்க்ல வச்சு வளர்க்குறீங்களா, யூஸ் பண்ணலாம். இல்லன்னா வேற ஏதாச்சும் ஃப்ரைஸ் அந்த மாரி ஏதாவது தனியா ஒரு டேங்க்ல வச்சு தான் வளர்ப்பீங்க. ஸோ, அந்த மாரி பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இத வந்து எடுத்து கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி. அதாவது பெரிய ஸ்பாஞ்ச வந்து நம்ம ஈஸியாவே கிளீன் பண்ணிருவோம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கு கிளீன் பண்றதுக்கு. எடுத்து நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஸ்பாஞ்ச் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆக்சுவலா அந்த ஸ்பாஞ்ச் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே நீங்க பார்த்து ரிமூவ் பண்ணணும். நீங்க ரொம்ப அதிகமா பிரஷர் குடுத்துட்டீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் கிழிஞ்சிரும். ஸோ, அந்த மாரி தான் இருக்கு ஸ்பாஞ்சு. ஸோ, அதனால வந்து நீங்க ரொம்ப பிரஷர் குடுத்து கிழிச்சிட்டீங்கன்னா, வேற ஏதாவது ஸ்பாஞ்ச் கூட போட முடியுமான்னு தெரியல. நீங்க புதுசா இன்னொரு ஃபில்டர் தான் வாங்கணும். பிகாஸ் ஏன்னா இந்த மாரி சின்ன இந்த சைஸ் ஸ்பாஞ்ச் மட்டும் அக்வேரியம்ல எங்கேயாவது விக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ, அதனால வந்து நீங்க வந்து அந்த ஸ்பாஞ்ச ரிமூவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்பவே நல்லது. மிச்சபடி வேற எதுக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இது வந்து பில்ட் குவாலிட்டி அதாவது அந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த வீடியோ வந்து யாராவது பிகினர்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து எப்படி ஓட வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏர் பம்ப் கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஏர் பம்பை வந்து நீங்க வந்து அந்த ஃபில்டர்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோல காமிக்கிற ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த மாரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்க டேங்க்ல வச்சீங்கன்னா, பக்காவா இருக்கும். இந்த ஃபில்டர்ல வந்து எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டரோட காம்பேக்ட் தான். ஸோ இது ரொம்ப கைக்குள்ள அடங்குற மாரி இருக்கிறதுனால, நம்ம சின்ன சின்ன டேங்க் எது வச்சிருந்தாலும், அதில வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஏன் நான் இத ரொம்ப காம்பேக்ட் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன டேங்க்ல வச்சுட்டு இருக்கும்போது, இதே நான் முன்னாடி சொன்ன மாரி ஏர் பம்ப் நீங்க அதில ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஏர் ஸ்டோன் வச்சு மோட்டர் நீங்க போட்டீங்கன்னா, அதில சின்னதா இருக்கிறதுனால, அந்த டேங்க்ல வந்து அந்த பபுள்ஸ் ஸ்பீடா வரது ஃபோர்ஸா வரதுனால, அந்த தண்ணீய வந்து ஒரு மாரி ஒரு தூக்கி தூக்கி அடிக்கும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது. அண்ட் உள்ள இருக்க ஃபிஷஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாரி வந்து சின்னதா நீங்க வச்சு யூஸ் பண்றது ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. ஸோ இது வந்து வாட்டர் வந்து ஹேண்டில் பண்ற விதம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா தான் இருக்கு. ஏன்னா பபுள் ஒண்ணொண்ணா வர்றதுனால, வாட்டர்ல வந்து எந்த வித ஷேக்கிங்கும் இல்லாதனால, ஃபிஷஸும் வந்து பீஸ்ஃபுல்லா வந்து ஸ்விம் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து ரொம்பவே காம்பேக்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்து இது வந்து இதோட ரேட்டுக்கு வந்து இது வொர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பில்ட் குவாலிட்டி வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஆ பட் ஆனா வந்து ஸோ இவ்ளோ ரேட்டு வச்சிருக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி வந்து 170 பதிலா 140 கூட வச்சிருக்கலாம். ஸோ பெட்டரா இருந்திருக்கும். பட் ஆனா வந்து அதோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்பவே பக்காவா இருக்கு. ஸோ மேபி நீங்க வந்து வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். நீங்க வந்து இத வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா வாங்கலாம். உங்க கிட்ட வந்து சின்ன டேங்க் இல்ல, பெரிய டேங்க் தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இத வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ டேங்க் கிளீன் பண்ணோம் அப்படின்றத விட, அதுல வந்து ஒரு அதிகமா ஃபோர்ஸ் இல்லாம ஏர் ஸ்டோன்ல வந்து வர பபுள் மாரி இல்லாம, உங்களுக்கு இந்த மாரி சிங்கிளா பபுள் வரணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, தாராளமா இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபில்டர் வந்து நீங்க வாங்கலாம். ஏர் ஸ்டோன் சைஸ் கிட்டத்தட்ட ஏர் ஸ்டோன் சைஸ்ல தான் இருக்கு. பட் ஆனா ஏர் ஸ்டோனோட கொஞ்சம் தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். ஒரு மேட்ச் பாக்ஸ்க்கும் இதுக்கும் இருக்க சைஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சதுன்னா அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ருங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோ சஜஷன் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வேற ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மாரி ரொம்ப காம்பேக்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்டின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த ப்ராடக்ட்ட பை பண்ணி இது எப்படி இருக்கு அப்டின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல சொன்ன மாரி. இந்த பர்ட்டிகுலர் ஃபில்டரோட ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு வேணும்னா, நீங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது ரிவ்யூ வீடியோன்னு இல்ல. இதுக்கு தனியா ரிவ்யூ வீடியோ போடுவேனான்னே தெரியல. ஸோ இதிலயே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணி
உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ போட்டாலும் இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ, அதனால வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வாங்குறது நல்லது. இது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ, வேற ஏதாச்சும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. வச்சிருந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க படிச்சு பார்த்து பயனடைவாங்க. அதுவே ஒரு பெரிய ரிவ்யூ மாரி தான் இருக்கும். நான் வந்து அத கமெண்ட்ல பின் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கன்டென்ட் சஜஷன் இருந்தாலும் கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்க இன்னும் என்ன Instagramல ஃபாலோ பண்ணணும்னா, மறக்காம கீழ இருக்க லிங்க்க டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க்கும் கீழ இருக்கு. ஸோ, மறக்காம டேப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட், அக்வேரியம் கன்டென்ட்ஸ், அரோனா கன்டென்ட்ஸ் நெறைய நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ, அதனால வந்து மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, ஓகே. பி ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், பி யூ. தேங்க் யூ.